அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர் சூரா அன்னாஸ், அதாவது ஜுஸு அம்ம தஃப்சீர் 3ஆம் பகுதியில் கடைசி சூரா. மனிதன் எவ்வாறு மோசமான உளத்தூண்டுதலை மறைந்திருந்து ஏற்படுத்த முடியும் என்பது அடுத்து அவதானிக்க வேண்டிய விடயமாகும். நண்பர்கள், உறவினர்கள், அண்டை வீட்டான் இவ்வாறு பலரும் இதனை செய்ய முடியும். நேரடியாக அவர்கள் குற்றங்களையும் பாவங்களையும் செய்ய தூண்டுவதில்லை. மாறாக அவர்களது மோசமான செயலொன்று அல்லது நடத்தையொன்று ஒரு மனிதனின் உள்ளத்தில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி படிப்படியாக ஏற்கனவே குறிப்பிட்டவாறு பிழையான நடத்தையையும் பாவச் செயலையும் அவனில் உருவாக்கிவிட முடியும். இது பரவலாக அவதானிக்கப்படும் நிலையாகும். இன்னொரு புறத்தால் இன்றைய விஞ்ஞான பொருளாதார உலகு மனித மனோ இச்சையை ஆழப்படுத்தி விரிவுபடுத்தி விட்டுள்ளது. பல்வேறு வகை உணவுப் பொருட்கள், கவர்ச்சி மிக்க உடைகள், சொகுசு வாகனங்கள், ஆடம்பரம் நிறைந்த மிக உயர்ந்த வீடுகள், மனித உள்ளத்தை கவர்ந்திழுக்கும் பல்வேறு வகை சாதனங்கள் என்பவற்றை அவை ஆக்கிவிட்டுள்ளன. அத்தோடு அளவு மீறிய உற்பத்தி பெருக்கம், அவற்றுக்கான மிக பாரிய விளம்பர உத்திகள், ஊடகங்கள் என்ற மிக பெரும் சக்தி, இவை எல்லாம் மனிதனின் மிக இலகுவில் மனோ இச்சையின் உள்ளே வீழ்ந்து கிடக்கச் செய்யும் சாதனங்களாக அமைந்துள்ளன. இவை எல்லாவற்றின் பின்னாலும் உலகை தமது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்கும் மிக பாரிய கம்பெனிகளும் நிறுவனங்களும் காணப்படுகின்றன. அவை எல்லாம் தமது ஊடகங்கள் மூலமும் மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட இன்னும் பல்வேறு பிரச்சார உத்திகள் மூலமும் மனித மூளைகள், உள்ளங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி தான் விரும்பியவாறு அவற்றை வடிவமைக்கின்றன. இவை ஏற்படுத்தும் உளச்சலனங்கள், தூண்டுதல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவற்றை இலகுவில் சாதாரண மனிதர்கள் இன்னும் கண்டுகொள்ள முடிவதில்லை. ஏன் படித்தவர்கள் என கொள்ளப்படும் பலராலும் கூட அவற்றை அறிந்து கொள்ள முடிவதில்லை. இந்த வகையில் அவை அத்தியாயம் கூறியது போல் மறைந்து நிற்பவை, ஹன்னாஸ் என கூறலாம். உண்மையில் ஜின் செய்தானை விட மனித உள்ளங்களில் ஏற்படுத்தும் தூண்டுதல்கள் பலம் வாய்ந்தவையாகும். இது மேற்கூறிய விளக்கங்களிலிருந்து தெளிவாகிறது. எனினும் இது இக்காலத்தோடு மட்டும் வரையறுக்கப்பட்டது அல்ல என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டியதொரு விடயமாகும். எனவேதான் மிகவும் ஆரம்பகால அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களின் ஒருவரான இமாம் அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைதும் இதே கருத்தை விளக்கியுள்ளார். அக்கருத்தை இமாம் தபரி தமது நூலில் பதிவு செய்துள்ளார். இப்னு ஸைத் கூறுகிறார், மனித சைத்தான் மக்களை பொறுத்தவரையில் ஜின் சைத்தானை விட பலம் வாய்ந்தவன் என கூறப்பட்டு வந்தது. ஜின் சைத்தான் உள்ள தூண்டுதல்களை ஏற்படுத்துபவன், ஆனால் நீ அவனை பார்க்க மாட்டாய். ஆனால் மனித சைத்தானை நீ நேரடியாகவே காண்பாய். இக்கருத்தை இமாம் இப்னு ஆஷூரும் விளக்கமாக கீழ்வருமாறு கூறுகிறார். இவ்விடத்தில் மனிதர்களை குறிப்பிட்டு காட்டுவதற்கு தேவை என்னவெனில், மனிதனின் உள்ள தூண்டுதலால் மனிதர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என்பது தெளிவற்றிருக்கின்றமையும், சீர்திருத்தவாதிகள் ஜின் இன செய்தான்களின் உள்ள தூண்டுதல் பற்றி மிக அதிகமாக எச்சரித்து வந்தமையும் ஆகும். ஆனால் ஜின் இன செய்தானை விட கடுமையாக பிழையான உள தூண்டுதலை ஏற்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள் என்பது பற்றி பலர் நினைத்து பார்ப்பதில்லை. குறிப்பிட்ட ஒரு இனத்தைச் சேர்ந்தோர் அதை இனத்தினரது உள்ளத்தில் ஏற்படுத்தும் பிழையான தூண்டுதல்களே மிகவும் அபாயகரமானதாகும். அவர்களிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதே மிக முக்கியமானதாகும். ஏனெனில் அத்தகையோர் தமது இனத்திற்கு மிக நெருக்கமானவர்கள். தீங்கு இழைப்பதற்கான சாதனங்களை தயாரிப்பதில் அவர்களே மிகவும் சக்தி கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மனிதன் மீதான இந்த சைத்தானிய தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிவடைந்து விடக்கூடியதல்ல. அது ஒரு தனி மனிதனை பொறுத்தவரையில் அது இவ்வுலகு அழியும் வரை தொடரும். இது இங்கு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய இன்னொரு உண்மையாகும். இப்பின்னணியில் மனிதன் தன்னை காத்துக்கொள்ள எப்போதும் முனைப்போடு செயற்பட்டு வருவது அவசியமாகும். ஏற்கனவே குறிப்பிட்ட பல காரணங்களால் இதற்கான பாதுகாப்பு தேடல் என்பதை அல் குர்ஆன் 3 இறை பண்புகளோடு ஏன் கூறியது என்பது இப்போது நன்கு தெளிவாக இருக்கும். இந்த வசனங்களை இன்னொரு கோணத்திலும் பார்க்கலாம். அதனை கீழே விளக்குகிறோம். இந்த வசனங்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குறிப்பாக அவர்கள் சமூக தனி மனிதர்களுக்குமான பாதுகாப்பு ஏற்பாடு மட்டும்தானா, அல்லது பிரச்சார ஒழுங்கில் இதற்கு இன்னொரு பரிமாணமும் உள்ளதா? இந்த அத்தியாயமும் இதற்கு முன்னால் வந்த அத்தியாயமும் ஒன்றின் பின் ஒன்றாக மக்காவில் பகிரங்க பிரச்சாரம் ஆரம்பித்து எதிர்ப்பு கடுமையாகிய சற்று பிற்பட்ட பிரிவில் இறங்கின என கொள்ளப்படுவதே மிக பொருத்தமானது என முன்னைய அத்தியாயத்திற்கான விளக்கத்தின் போது உறுதிப்படுத்தினோம். அந்த வகையில் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சீர்திருத்த பாதையில்
முன்னாள் அத்தியாயம் என்ன கூற வந்தது எனவும் விளக்கினோம். இப்போது அதே பின்னணியில் இந்த அத்தியாயம் என்ன சொல்கிறது என நோக்குவோம். ஒரு சீர்திருத்த பணியின் பிரச்சார பாதையில் வரும் மிக முக்கியமான தடை மக்கள் மனங்களில் அச்சீர்திருத்த பணி பற்றிய பிழையான சிந்தனைகளையும் எதிர்ப்புணர்வையும் வளர்ப்பதாகும். அத்தோடு அச்சீர்திருத்த சிந்தனையை விட்டு தூரமாகும் வகையிலான கேளிக்கைகள், வீண் விளையாட்டுகள் மற்றும் மனோ இச்சைசார் விடயங்களை நோக்கி மக்கள் மனங்களை திசை திருப்பி விடுவது இதில் இன்னொரு பகுதியாகும். மனிதர்களின் உள்ளங்களில் பிழையான மன தூண்டுதலை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்ற வசனம் இதனையும் குறிக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த வகையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இந்த நடவடிக்கைகளில் மக்காவின் தலைமைகள் இறங்கின. இவற்றையெல்லாம் முறியடிக்கும் வகையிலான உத்திகளை கைக்கொண்டு சீர்திருத்தவாதி தனது சிந்தனைகளை முன் வைக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மிக பாரிய எதிர்ப்பு சக்திகளுக்கு முன்னால் சீர்திருத்தவாதி அந்த சக்திகளிடமிருந்து மக்கள் மனங்களை பாதுகாக்குமாறு பிரார்த்தித்தல் வெற்றி பெறுதலுக்கான மிக அடிப்படையான வழிமுறை என்பதில் சந்தேகமில்லை. இது இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமுரியதன்று, முஸ்லிம் சமூகத்தில் தோன்றும் அனைத்து சீர்திருத்தவாதிகளுக்கும் இது பொருந்தும் என்பது மிக தெளிவானதாகும். குறிப்பாக இன்றைய சர்வதேச பிராந்திய தேசிய சூழலில் இது மேலும் முக்கியத்துவம் பெறுகிறது என்பது கூற தேவையில்லாத அளவு தெளிவானதாகும். அத்தியாயம் தந்த சிந்தனைகளின் சுருக்கம். 1. மனிதனை நேர்வழியிலிருந்து பிறழச் செய்ய வெளியிலிருந்து நேரடியாக தாக்கும் சக்திகளை விட மனிதனின் உள்ளே இருந்து அவன் கவனமற்று அயர்ந்திருக்கும் போது தாக்கும் சைத்தானிய சக்திகள் மிகவும் அபாயகரமானவையாகும். 2. ஒரு நம்பிக்கையாளன் தான் பெற்ற நேர்வழியில் நிலைத்திருக்க தொடர்ந்த விழிப்புணர்வு மிகவும் அவசியமாகும். அந்த விழிப்புணர்வே இறை பிரக்ஞையாகும். உள்ளத்தை இறை பிரக்ஞை கொண்டதாக ஆக்க ஆழ்ந்த ஆன்மீக பயிற்றுவித்தல் அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. 3. மனோ இச்சைகளுக்கு மோசமான சலனங்களுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பது தெளிவானதாகும். எனவே சைத்தானிய சக்திகள் மனோ இச்சைகள் ஊடாக எவ்வாறு நுழைகின்றன என்பது பற்றிய அறிவு மோசமான உளச்சலனங்களிலிருந்து காத்துக்கொள்வதற்கான ஒரு முக்கிய வழியாகும். இறுதி 3 அத்தியாயங்களும் அவற்றின் அமைவிடமும். அத்தியாயம் இஹ்லாஸ், ஃபலக், நாஸ் என்ற 3 அத்தியாயங்களும் அல் குர்ஆனில் இறுதியில் தொடராக அமைந்திருப்பதற்கு நியாயங்கள் ஏதாவது இருக்கின்றனவா என இறுதியாக நோக்குதல் பொருத்தம் என கருதுகிறோம். ஓரிரை கொள்கை அல் குர்ஆனின் சிந்தனைக்கு அடித்தளமாகும். அந்த வகையில் அல் குர்ஆன் தொடராக விளக்கி வந்த அந்த கொள்கையை மொத்தமாக ஒரு அத்தியாயத்தில் இறுதியாக முன்வைப்பது மிக பொருத்தமாகவே அமைகிறது. அந்த அத்தியாயம் அல் குர்ஆனின் பல இடங்களில் சிதறி சொன்னவற்றை இருத்தின சுருக்கமாக இங்கு குறிப்பிட்டது சிறப்பு அம்சமாகும். அல் குர்ஆன் மேலே போன அனைத்து அத்தியாயங்கள் மூலமாகவும் தனது சிந்தனைகளை முன்வைத்த பின்னர் எஞ்சியிருப்பது அந்த சிந்தனைகளை பின்பற்றுவதற்கான பாதுகாப்பை பெறுவதாகும். குறிப்பாக மனிதன் இலகுவில் எதிர்கொள்ள முடியாத மறைமுக அபாயங்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதே இங்கு மிகவும் முக்கியமானதாகும். அந்த மறைமுக ஆபத்துக்கள் பௌதிக ரீதியானவை, மானசீக ரீதியானவை என 2ஆக அமைகின்றன. இவற்றில் அத்தியாயம் ஃபலக் மறைமுகமாக வரும் பௌதிக ஆபத்துக்களை விளக்க, அத்தியாயம் நாஸ் மானசீக அபாயங்களை விளக்குகிறது. அல் குர்ஆன் முதலில் ஃபாத்திஹாவின் ஊடே நேர்வழி கேட்டு பிரார்த்திப்பதுடன் ஆரம்பித்து இந்த அத்தியாயத்தின் மூலம் அந்த நேர்வழியில் நிலைத்திருப்பதற்கான பிரார்த்தனையோடு நிறைவடைகிறது. அதாவது இறுதி அத்தியாயம் நாஸ் தீய உளச்சலனங்கள் மூலம் வழிபிரளச் செய்வதில் இருந்து பாதுகாப்பு பெறலை மையக்கருத்தாக கொண்டிருக்கிறது என்பது ஏற்கனவே விளக்கப்பட்ட விடயமாகும். இந்த வகையில் குறிப்பாக அத்தியாயம் நாஸ் இறுதி அத்தியாயமாக அமைந்திருத்தல் மிக நுணுக்கமான பொருத்தம் கொண்டதாக அமைகிறது. அத்தோடு இறைவன் மூலமாகவே அபாயங்களில் இருந்தான பாதுகாப்பு பெறப்படுவது என்ற வகையில் இறைவன் பற்றிய சரியான விளக்கம் அத்தியாயம் இஹ்லாஸ் பிரார்த்தனையை விளக்கும் இறுதி அத்தியாயங்களின் முன்னால் அமைந்திருப்பது இன்னொரு பொருத்தத்தை காட்டுகிறது. இத்துடன் சூரா அன்னாஸ் விளக்குரை முடிவடைகிறது. அதே நேரம் குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்மா தஃப்சீர் 3ஆம் பகுதி விளக்குரை முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்ப்பதோடு இந்த புத்தகத்தை எடுத்து வாசித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.